அண்மை செய்தி. சட்டப்பேரவை தலைவருக்கான தேர்தலில் தாவேகவின் ஜே.சி. பிரபாகர் போட்டி. சபாநாயகருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான படிவங்களை பேரவைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் வழங்கினார். துணை சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடும் ரவிசங்கரும் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் மனு அளித்தார். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் மகேந்திரன் அழைப்பில் உள்ளார். மகேந்திரன், வணக்கம். விவரங்கள் என்ன? நாளை சட்டப்பேரவையில் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கான தேர்வு நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் யார் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஜே.சி. பிரபாகர் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிட இருக்கிறார். அவர் தற்பொழுது முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவிடம் தன்னுடைய வேட்புமனை கொடுத்திருக்கிறார். அதே போன்று துணை சபாநாயகர் பதவிக்கு துறையூர் தனி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ரவிசங்கர் என்பவர் போட்டியிடுகிறார். அவரும் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தற்பொழுது மனுவை வழங்கியிருக்கிறார். இன்று சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதிமொழியுடன் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொண்டனர். நாளை சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் பெரும்பான்மையை அதாவது தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் சார்பில் சபாநாயகர் பதவிக்கு 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஜே.சி. பிரபாகர் போட்டியிடுகிறார். அதே போன்று துணை சபாநாயகர் பதவிக்கு துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்க துறையூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ரவிசங்கர் போட்டியிடுகிறார். இந்நிலையில்தான் இருவரும் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவிடம் தங்களுடைய மனுக்களை தற்பொழுது வழங்கியிருக்கின்றனர். நாளை இவர்கள் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூடும். அந்த சட்டப்பேரவை கூடிய பிறகாக இந்த தேர்தல் நடைபெறும். இதில் தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகராக சட்டப்பேரவை தலைவராக ஜே.சி. பிரபாகர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதே போன்று துணை சபாநாயகராக ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.